அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் RDRC யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளி மிக முக்கியமாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு, மிக மிக முக்கியமாக காற்றாலை துறையில் வேலை கிட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கும், ஏற்கனவே காற்றாலை துறையில் பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் கண்டிப்பாக இது உதவும். அதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கப்படுது. இந்த காணொலியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்றிலிருந்து எவ்வளவு எனர்ஜி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். மிக முக்கியமாக விண்ட் பவர் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து பொட்டன்ஷியல் முழுவதும் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற காணொலியில் 100 மீட்டர் 120 மீட்டரில் டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த தகவல் எங்கே கிடைக்கும்? எல்லாருமே பார்த்துக்கிற முடியும், எளிதாக கிடைக்கக்கூடிய தகவல். ஆனால் இது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால் நமக்கு அதை பார்க்காம விட்டுருக்கலாம். இன்றைக்கி வந்து அது எங்கே கிடைக்கின்ற தகவல்னு நான் சொல்கிறேன், அதை எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு mnre.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜியோட வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த இணையதளத்திலிருந்து தான் நம்ம வந்து இந்த தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் பக்கத்துக்கு வருவீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி வந்து இந்த பக்கத்துக்கு நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்க விண்ட் எனர்ஜியோட ஓவர்வியூ பக்கத்துக்கு பார்க்குறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் முன் பக்கத்துக்கு போயிருப்பீங்க. நான் அதுக்காக அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அங்கே நிறையா விளம்பரங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஒரே நிமிடம். இங்கே வந்திருக்கு. ஒரு விளம்பரங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிரதமருடைய 24ஆம் தேதி அவர் பேசக்கூடிய பற்றியான, அதாவது ரேடியோவில் பேசுவார், அதை பற்றியான ஒரு தகவல் இங்கே வந்திருக்கு. நீங்கள் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை டிஃபால்ட்டாக ஹிந்தியில் இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு மாறிக்கிறோம். இல்லை நம்ம இப்போ பார்க்க வேண்டிய பக்கத்துக்கு போகணுன்னா இந்த மெனுன்ற பகுதியை கிளிக் பண்ணிவிட்டு விண்டுன்ற பகுதிக்கு வாங்க. வந்துட்டு இதில் முதல் இருக்கக்கூடியது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க வேண்டிய பக்கத்துக்கு வந்துடலாம். அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விண்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்றத பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த தகவல் இங்கே தான் இருக்குது. ஸ்டேட் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி NIWE தான் இந்த எஸ்டிமேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பண்ணாங்க, என்ன இது, அதெல்லாம் அப்புறமா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, விண்ட் பவர் பொட்டன்ஷியல் எவ்வளவு நம்ம நாட்டில் இருந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இருக்கிற காற்று ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி காற்று அடிக்கின்றத ஒரு 800 விண்ட் மானிட்டரிங் ஸ்டேஷன் போட்டு இந்த டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி தான் இதை கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. 120 மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 302 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம 100 மீட்டரில் 302 ஜிகாவாட் வரைக்கும் நமக்கு வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. அதே 120 மீட்டர் ஹப் ஹைட்டுக்கு போனோம் அப்படின்னா, அதாவது விண்ட் டர்பைனோட ஹைட்டு 120 மீட்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 695.5 ஜிகாவாட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். இந்த 2 தகவல் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். என்னடா இவர் வேலை தேடுறதுக்கு ஏதோ சொல்கிறேன்னு சொன்னார், ஆனால் இன்றைக்கி பார்த்தா இதில் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளவு வந்து நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்ற தகவலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து 100 மீட்டருக்கு போனோம் அப்படின்னா 84.43 84.43 இருக்குது. அதே 120 மீட்டருக்கு போனீங்கன்னா எல்லாமே இங்கே சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே ஜிகாவாட்டில் இருக்குது. 142.56. ராஜஸ்தானில் 18.7 இருக்குது. அதே 120 மீட்டருக்கு போகிறப்ப 127.75. அப்போ இனிமேல் வரக்கூடிய டர்பைன் எல்லாமே ஹப் ஹைட்டு அதிகமாக இருக்கிறதா வந்தால் தான் அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து அதிகமான பொட்டன்ஷியலை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மகாராஷ்டிராவில் 45.39 இருக்குது. 120 மீட்டர் ஹைட்டு போனால் 98.21. இதில் சில விஷயங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். சில இடத்துல டபுளாக இருக்கும், சில இடத்துல ஒரு பர்டிகுலர் அளவு தான் கூடி இருக்கும். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம வந்து விண்டை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அதாவது 33.79 இருக்குது. 120 மீட்டர் ஹைட்டு போனோன்னா 68.75 இருக்குது ஜிகாவாட்டு. மத்திய பிரதேஷ், கர்நாடகா, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், இந்த 7 ஸ்டேட்டில் ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான 292.97 ஜிகாவாட் வந்து 100 மீட்டர் ஹைட்லேயும் 651.72 ஜிகாவாட் வந்து
120 மீட்டர் ஹைட்லயும் கிடைச்சிரும். மீதம் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் சேர்த்தோம்னா, நமக்கு வந்து இப்போதைக்கு மெஷர் பண்ணியிருக்க டேட்டாவ வச்சு, அதுலேருந்து எஸ்டிமேட் பண்ணதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, 9.28, 43.78 இதுதான் வந்து 100 மீட்டருக்கும், 120 மீட்டருக்கும் மத்த ஸ்டேட்ல எல்லாத்தையும் குமுலேட்டிவா அதாவது மொத்தமா கூட்டணும் அப்படின்னா, அது கிடைக்குது. மொத்தமா நம்ம சொன்ன மாரி 100 மீட்டருக்கு 302.25ம் 120 மீட்டருக்கு வந்து 695.5ம் கிடைக்குது. இதுக்கும் நான் வேலை வாய்ப்புக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான தகவல் கீழ பார்க்கலாம். 2021 மார்ச் வரைக்கும் 31 மார்ச் 2021 வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கெப்பாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 39.2 ஜிகாவாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட்டே வந்து 60 ஜிகாவாட் இருக்கு. அப்ப இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 20 ஜிகாவாட் இன்னும் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அப்பன்னா பார்த்துக்கங்க, மொத்த தொகையில இது வந்து ஒரு 10% கூட கிடையாது. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படுறதா இருக்கு. இன்னும் நம்ம மொத்த பொட்டன்ஷியலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். இதில வந்து நெறைய டெக்னாலஜி சேலஞ்சஸ் வரும். அப்புறம் லொகேஷன் வைஸா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு அ பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது, இன்னும் நெறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. அப்ப எல்லா வகையான ஹியூமன் ரிசோர்ஸஸும் அதாவது எல்லா ஃபீல்ட்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளும் தேவைப்படுவாங்க கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்ப 60 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணி இன்னும் ஒரு 20 ஜிகாவாட் இருக்கு. அத முடிச்சுட்டு இருக்கக்கூடிய 695.5 ஜிகாவாட் 120 மீட்டர் ஹைட் வரைக்கும் போணும் அப்படின்னா, அப்ப பாத்துங்க எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லா நிலப்பரப்புல இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் கடற்கரையில இருக்கக்கூடியது இருக்கு. அத நம்ம தனியா இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இவ்வளவு வேலை வாய்ப்புகள உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அத நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதனால இந்த துறைக்குள்ள வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, விண்ட் எனர்ஜிய பத்தியான தகவல்கள நீங்க நெறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னும் ஒரு தடவ திரும்ப சொல்லிடுறேன். நீங்க இதுக்கான தகவல பார்க்கணும்னா, mnre.gov.in அப்படின்ற இணையதளத்துக்கு போயிட்டு, விண்ட்ன்ற செக்ஷன்ல வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குது. மேலும் நெறைய விஷயங்கள் இது கீழ பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல வெப்சைட்டோட அட்ரஸும் குடுத்துடுறேன். நீங்க அத பார்த்துக்கலாம். இதே காணொளி ஆங்கிலத்திலும் இருக்கு. யாருக்காவது தமிழ் தெரியாதவங்க, ஆங்கிலத்தில இத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, உங்க நண்பர்கள் யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விண்ட் இண்டஸ்ட்ரியில அப்படின்னா, அவங்கட்டயும் இத பகிர்ந்துக்கங்க. ஏன்னா பெரும்பாலும் சில அ வேலைகள் இருக்கிறவங்க இந்த மாரி தகவல்கள வந்து பார்க்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு உதவிகரமா இருக்கும். நம்பிக்கையோட அவங்க இந்த துறையில வேலை செய்வதற்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேள நீங்க வந்து வேலை தேடக்கூடியவங்களா இருக்காங்க, இல்ல விண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, இன்னும் மேலும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து நேரடியா என்ட்டயும் அந்த தகவல்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு இணைய முகவரிய இப்ப அ RDRC மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து சஸ்டெய்னபிள் லைஃப் ஸ்டைல் ஹப் அப்படின்றது அந்த இணைய முகவரி. அங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு மாணவர்களா இருந்தா கூட, இதிலிருந்து என்ட்ட வந்து உங்களுடைய வேலைவாய்ப்பை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, துறை சார்ந்தது. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். விண்ட் எனர்ஜில ஏற்கனவே ஒர்க் பண்றவங்க, இல்ல விண்ட் எனர்ஜிக்குள்ள வேலைக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், நீங்க ஏற்கனவே கேட்டுக்கலாம். ஏன் என்ட்ட இருந்து கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 15 ஆண்டுகள் வரை நான் வந்து விண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்புகள் குடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல என்னால குடுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நீங்க இத பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இத தாண்டி வேலைவாய்ப்புகள தாண்டி, ஒருவேளை நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு மொத்தம் ஒரு சஸ்டெய்னபிள் லைஃப் ஸ்டைலவே மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஒரு தற்சார்பான வாழ்வியலுக்கு மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும், அதுக்கும் நீங்க டைரக்ட்டா அ அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு என்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான தகவல் லிங்க் எல்லாத்தையும் நான் கீழ குடுத்துடுறேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை ஆங்கிலத்தில இருக்க இணைய முகவரியில உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு பழக்கம் இல்லாதவர்களாக இருக்காங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இல்லாதவங்களா இருக்காங்கன்னா, இணையுடைய கருவெளி ராசமேதன்.comல அது வந்து தமிழ்லயே இருக்கு. அதுலயும் நீங்க வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அதுல பல்வேறு பயிற்சி வகுப்புகள் இருக்கு. அதுல காற்றாலை துறையினருக்கு அப்படின்றது இருக்குது. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிக்கலாம். அது மூலமா உங்களுக்கு தேவையான தகவல்கள வந்து என்னால சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா இந்த தகவல் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னும் பல முக்கியமான தகவல்கள வந்து நான் உங்க கூட தொடர்ந்து பகிர்ந்துக்கிறேன். அது வந்து நம்ம காற்றாலை துறை பத்தி மேலும் நல்லா தெரிஞ்சுக்கிறதற்கும், அது மட்டும் இல்லாம இந்த துறையில அ தேவைப்படக்கூடிய நெறைய ரிசோர்ஸ் பீப்பிள் இனிமேல் தேவைப்படுவாங்க. அவங்கள வந்து கண்டறிவதற்கும் மிகவும் உதவிகரமா இந்த பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதேபோல தொடர்ந்து நான் காணொளிகள ஆங்கிலத்திலும், தமிழிலும் மாத்தி உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். அத நீங்க உங்களுக்கு தேவையான நண்பர்கள்ட்ட, வேலை தேடக்கூடியவர்கள்ட்ட, இல்ல வேலை ஏற்கனவே இருக்கிறவங்க, அதில ஏதாவது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு விருப்பப்படுறவங்கட்ட, இல்ல வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியல உருவாக்கணும்னு நினைக்கிறவங்கட்ட, நீங்க வந்து கண்டிப்பா இத பகிர்ந்துக்கலாம். அது அவங்களுக்கும் உதவிகரமா இருக்கும். மேலும் வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நெறைய மக்கள் வந்து நகர்றதுக்கு உதவிகரமா இருக்கும். இதில வந்து இந்த ஜாயின்ற ஒரு பகுதி இருக்கு. அங்க கிளிக் பண்ணீங்கன்னா,
இதுக்காகவே வந்து சஸ்டைனபிள் லீடர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் குரூப்பு உருவாகியிருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்தில் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிக்கிற முடியும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உதவிகரமான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னும் முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவெளி ராசமகேந்திரன். அது என்னுடைய எழுதுறதுக்கான பெயர். என்னோட பெயர் ராமமகேந்திரன், பெற்றோர்கள் என்ற பெயர். மீண்டும் சந்திப்போம். அதுவரை மீண்டும் அன்புடன் கருவெளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.